பராபவ வருடம் ஆனி மாதம் 7ஆம் நாள் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:21 மணி வரை வளர்பிறை சப்தமி திதியும் காலை 9:31 மணி வரை பூரம் நட்சத்திரமும் பின்பு நாள் முழுவதும் உத்திரம் நட்சத்திரமும் சித்த யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும் பகல் 2 மணியிலிருந்து 4:15 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக சித்திரம், ஓவியம் வரைவதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக மாடு வாங்குவதற்கும் ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிரக சாந்தி பூஜைகள் செய்வதற்கும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்ற முறையில் சூரியன் வழிபாடு சகலவிதமான சேமங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்ன? குறிப்பாக 7ஆம் பாவகம் திருமணத்திற்கு மட்டுமானதா, மற்ற தொடர்புகளை சொல்லுமான்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம் அவசியமாக மற்ற தொடர்புகளுக்கான பாவகமும் ஆகும். சரி, எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம் சிறு தூர பயணம், மிகப்பெரிய அளவில் நண்பர்கள், மிக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அமைவதும் 7ஆம் பாவகம். தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கையானவர்களாக அமைவதும் 7ஆம் பாவகம். இந்த பாவகம் பாவகாதிபதி சுப தொடர்புகளை பெற்று சம்பந்தப்பட்ட அந்த அமைப்புகளில் தசை நடக்கிற சூழல்ல ஜாதகர்கள் மேற்சொன்ன அமைப்பினரால் நல்ல அனுகூலத்தை பெறுவார்கள். அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு அந்த தசை வரும் பொழுது, நான் இப்போ சொன்ன இந்த நண்பர்களாலும் பிஸ்னஸ் பார்ட்னர்களாலும் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை அடைவார்கள். அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதிகளில் ஒன்றாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு மேச ராசிக்கு துவங்குகிறது? ராசிநாதன் பயிற்சி அடைந்திருக்கிறார். அதாவது ராசிநாதன் செவ்வாய் இன்றைய நாளில் பயிற்சியாயிருக்கிறார். ரிஷப வீடான சுக்கிரனுடைய வீட்டிற்குள் சென்றிருக்கிறார். இது ஒரு சாதகமான தன்மை. கூடுதலாக இவ்வளவு நாட்களாக இருந்த தடாலடியான முடிவுகள், கோபம், அவசரமான தன்மைகள் எல்லாம் சற்றே குறையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வந்துருச்சுங்கிறதுனால உங்களுடைய பேச்சு சற்று சூடாக இருக்கும். எதை பேசுவதாக இருந்தாலும் யோசித்து நிதானித்து பேசுவது நல்லது. ராசியின் யோகர்களான குரு, சூரியன், சந்திரன் போன்றவர்கள் சற்றே வலிமையோடு சஞ்சரிக்கின்ற சூழல்ல சிந்தனை செயல்திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சிக்கல்கள் விலகுவதுமான சூழலோடு இன்றைய தினம் மேசராசி என்பவர்களுக்கு அமைகிறது. விரைவாக எதையும் யோசித்து மிக நிறைவாக செயலாற்றி வெற்றி காணுகிற வகையில் இன்றைய நாள் மேன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய சூழல்கள் இருக்கும். குறிப்பாக குருவின் சஞ்சாரம் பண தேவையை பூர்த்தியாக்கும். உங்களால் முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். மாறுபட்ட சிந்தனைகள் தோன்றும். மனக்குழப்பம் விலகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் பற்றிய கவலை ஏற்பட்டு விலகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் உருவாகும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். உத்தியோகத்துறை அன்பர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். வேலை மாறுதல் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளோடு விட்டு கொடுத்து போவது நலம் பயக்கும். உறவுகள், நண்பர்களால் ஆதாயம் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் உண்டு. கூடுதலாக குழந்தைகள் விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். பெண்மணிகளுக்கு உற்சாகமான மனநிலை உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை மேசராசி என்பவர்களுக்கு ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள், பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும்.
மேசராசியைச் சேர்ந்த கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயம் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் நினைத்ததை, எதிர்பார்த்ததை சிறப்புற செய்து முடிக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக யதார்த்தமாக செயலாற்றி பெரிய அளவிலான வெற்றிதனையும் பெருமைகளையும் கொள்ளக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ரிஷப ராசிக்கு 7 செவ்வாய் ராசிக்குள் வந்திருக்கிறார். ஏற்ற மிகுந்த சூழல்கள் உண்டு. அதே நேரத்தில் கோபம் சற்று கூடுதலாக இருக்கும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். நிதானம் காப்பது நிறைவான தன்மைகளை கொடுக்கும். வாகன அமைப்புகளில் கவனமாக இருங்கள். புதிதாக வீடு வாகனம் வாங்குகின்ற நிகழ்வுகள் யோசித்து செய்வது நல்லது. தனாதிபதி தனஸ்தானத்தில் வலுத்திருப்பது, ராசிநாதன் தைரிய வீரிய பாவகத்தில் வலுத்திருப்பது, ராஜயோகாதிபதி குருவின் தொடர்போடு இருப்பது, இது போன்றதொரு கிரக அமைப்புகள் எல்லாம் குறைகள் இல்லாத சூழலை ஏற்படுத்தும். அனுபவ அறிவும் செயல்திறனும் மேம்படும். அனைவரிடமும் பாராட்டு பெறுவீர்கள். குறிப்பாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வாக்கு சாதுரியத்தால் எதுவும் சாதகமாக நடக்கும். நல்ல சிந்தனை செயல்திறன் மேலோங்கும். ஒரு சில அன்பர்களால் சில மனசங்கடங்கள் உருவாகலாம். கவனமாக இருங்கள். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில் ரீதியான காரியங்களில் நிறைவான மேன்மையான வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேன்மை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். உறவுகள் மூலம் நன்மை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். மனோபலம் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சால் எதையும் எளிதில் சமாளிக்க முடியும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகள் சங்கடங்களை தவிர்த்து சகலவிதமான அனுகூலங்களையும் பெறுகிற நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக மேன்மை பொருந்திய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு போட்டிகள் நீங்கக்கூடிய தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எந்த விதமான செயல்பாடுகளிலும் யதார்த்தமான அணுகுமுறைகளோடு செயலாற்றி நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக தன, வாக்கு, குடும்ப பாவகம் வலிமை பெற்று விளங்குகிறது. முக்கியமான ராசியின் யோகர்கள் எல்லாம் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். முழுமை பெற்ற நாளாக இன்றைய நாளை உணர்வீர்கள். 12ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கின்ற செவ்வாய் சில இடர்பாடுகளையும் தடைகளையும் கொடுப்பார். ஏற்றுமதி இறக்குமதி, தொழில், வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் போன்ற நிகழ்வுகளில் சற்று சாதகமில்லாத சூழலையும் சங்கடமான அனுபவங்களையும் மிதனராசி என்பவர்களுக்கு ராசிக்கு அவயோகி என்ற முறையில் செவ்வாய் கொடுப்பாருங்கிறதால கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். குறிப்பாக அறிமுகமில்லாதவர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. மன உறுதியும் எதையும் கண்டு அஞ்சாமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க பாடுபடுவீர்கள். காரிய தடைகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பீர்கள். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சில நேரங்களில் நிர்பந்தங்களின் பேரில் சில அனுகூலமில்லாத தன்மைகள் ஏற்படும். வழக்குகள் சாதகமான சூழலாக இருக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடனான விஷயங்களில் கவனமாக இருங்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இருக்காமல் சில தடைகளை ஏற்படுத்தலாம். வேலையாட்களிடம் உஷாராக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத சூழல் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு திடீர் மனஸ்தாபங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதமைகள் ஏற்படும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் எச்சரிக்கையோடு இருப்பது வெற்றிகரமான சூழலை வழிவகுக்கும். எந்த காரியத்திலும் குடும்பத்தாரோடு கலந்தாலோசித்து செய்வது நல்லது. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு போட்டிகள் விலகும். மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு, பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு காதல் போன்ற நிகழ்வுகளில்
பெற்றோர்களின் சம்மதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள தினமாகவும் இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீச நட்சத்திர நண்பர்களுக்கு பிரச்சனைகள் விலகப் போகிறது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கௌரவமான சூழலோடு சில மாற்றங்களை எதிர்பார்த்திருந்திருப்பீங்க. அந்த மாற்றங்கள் எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசியோடு குரு சுக்கிரன் மாபெரும் சுபர்கள் இருவர் இணைந்து ராசிக்கு 11 செவ்வாய் அமர்ந்திருக்க வலுப்பெற்ற கிரக சூழல் இன்றைய நாளில் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை கொடுக்கும். எல்லாவிதமான அனுகூலங்களும் இயல்பாக கிடைக்கும். ஏற்றம் பெறுகிற தன்மைகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எளிதில் மற்றவர்களை கவரும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். முன்கோபம் விலகும். மன சங்கடங்கள் நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து முன்னேறுவதற்கான தன்மைகள் உண்டு. குறிப்பாக கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் பலனை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துறை என்பர்கள் பணி இடங்களில் சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. உங்கள் மீது இருந்து வந்த குற்றச்சாட்டுகள் அகலும். குடும்பத்தில் இதமான சூழல் நிலவும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். குடும்பத்தாரோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை சார்ந்த துறை அன்பர்களுக்கு ஆதாயமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது சிறப்பினை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் மிகவும் கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்லது. எதையும் சமாளிக்கும் மனோபாவம் உருவாகும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிற நாளாக, அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகிற நாளாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். புதுமையான சூழல்களை, மாற்றங்களை நீங்கள் விரும்பக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். செயல்திறன் மேம்படும். குறிப்பாக திக்பலம் பெற்ற செவ்வாய், லாபத்தில் இருக்கின்ற ராசிநாதன் சூரியன், கூடுதலாக 8 இருக்கின்ற சனி யதார்த்தமான அனுபவங்களை கொடுப்பார். எதிலும் வெற்றி வாய்ப்புகளை கூடுதலாக கொடுப்பார். அஷ்டம சனி சில நேரங்களில் அனர்த்தத்தை கொடுத்தாலும், பூர நட்சத்திர அன்பர்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்வதன் மூலமாக பெரிய அளவிலான சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் தப்பி பிழைக்கக்கூடிய தன்மையோடு இன்றைய நாள் இருக்கும். புதியதான திட்டங்கள், செயல்திறன்கள் எதையும் தவிர்ப்பது நல்லது. தாமதப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சற்று நிதானமாகவே நடக்கும். பணவரவு, கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருங்கள். கையிருப்பு கரையும். தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அடுத்தவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது வீண்பழி சொல் கேட்க நேரிடலாம். கவனமாக இருப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். உடல் சோர்வு ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் சற்று இழுபறியான சூழல் காணப்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அதிக உழைப்புகள் இருக்கும். பணியிடங்கள் அனுசரித்து போவது நல்லது. பணி இடமாற்றம் தேவையற்றதாக இருக்கும். கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். பெண்மணிகளுக்கு எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனை தீர்க்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உருவாகும். புத்தி சாதுரியத்தால் வெற்றிகரமான சூழல்கள் ஏற்படும். தெளிவான சிந்தனை, செயல்திறன் தோன்றும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்களும் மதிப்பு மிகுந்த சூழல்களும் உண்டு. இன்றைய நாள் மாணவர்களுக்கு உகந்ததான நாளாகவும் உற்சாகத்தை கூடுதலாக்கி கொடுக்கிற தினமாகவும் அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். இன்றைய நாளில் மக நட்சத்திர அன்பர்களுக்கு அனுசரித்து செல்வதால் அனுகூலங்கள் ஏற்படும். பூர நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படும். உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும்.
கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு துவங்க இருக்கிறது, இன்ற நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். கிரக மாற்றங்கள் நடந்திருக்கிறது. குறிப்பாக 8ல் இருந்த செவ்வாய் 9ஆம் பாவகத்திற்கு வந்திருக்கிறார். கூடுதலாக பாக்கிய பாவகத்தை அவர் பாதிப்பார். கூடுதலாக 3ஆம் இடத்தை வேறு தொடர்பு கொள்கிறார். 3, 4ஆம் பாவகத்தையும் பார்க்கிறார். தைரியம் தன்னம்பிக்கையை லேசாக குறைவிடும். மனக்கழக்கம் உருவாகும். குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். தந்தை மகன் உறவில் கூட விட்டு கொடுத்து போவதே நலம் பயக்கும். கூடுதலாக எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதிலும் இந்த செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கிறதால சில தடைகளை கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்துவார். கவனத்தோடு இருப்பது நல்லது. அதிக உழைப்பில்லாமல் திறமையை கொண்டே முன்னேறுவீர்கள். குருவினுடைய சஞ்சாரம் குறிப்பிடத்தகுந்த அனுகூலங்களை கொடுக்கும். தடைப்பட்ட பணம் இயல்பாக வந்து சேரும். பயணங்களால் வெற்றிகரமான சூழல்கள் உருவாகும். உங்களது செயல் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும். மனதளவில் ஏதாவது ஒரு கவலை வந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் மூலம் எதிர்பாராத உதவி கிடைக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்படையும். விரிவாக்கம், வியாபாரம் போன்ற நிகழ்வுகள் அனுகூலமாக அமையும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள், தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான தன்மைகள் உண்டு. சூரியனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பான சூழலை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு காரிய வெற்றி உருவாகும். புத்திசாதுரியத்தால் மேன்மை பெறுவீர்கள். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையிருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகள் உங்களது சொற்கேட்டு நடப்பது மனதிற்கு இதமான சூழலை கொடுக்கும். உறவுகள் மூலம் உற்சாகமான சூழல் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதி மேலாண்மை மற்றும் பள்ளி கல்லூரிகளில் விரிவுரையாளர்களாக பணியாற்றுகிறவங்க, வங்கிகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. பெண்மணிகள் செய்கின்ற நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்வது நல்லது. பயன்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவான மாற்றத்தை கொடுக்கும். ஒரு வித்தியாசமான அனுபவமும் செயல்திறனும் மேம்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் இருக்கும். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் அனுகூலமான தன்மையை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது சிறப்பினை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு ஆர்வம் மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான நிகழ்வுகளை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகிற நாள் என்றே இன்றைய நாளை துலாத்திற்கு சொல்லலாம். குறிப்பாக கிரக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. 7ல் இருந்த செவ்வாய் 8ற்கு போய்விட்டார். ராசியோடு அவருடைய தொடர்பு மாறிவிட்டது. கோபம், பிடிவாத குணங்கள், அவசரமாக முடிவெடுக்கிற தன்மைகள் இன்றைய நாளில் இருந்து உங்களுக்கு துலா ராசி என்பவர்களுக்கு மாறப்போகுது. குறிப்பாக 10ஆம் பாவகம், பாக்கிய பாவகம், 11ஆம் இடத்திலெல்லாம் முக்கியமான கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது. 6ல் இருக்கின்ற சனி உச்சகுரு பார்ப்பது. சனி ராஜ்யோகாதிபதி என்ற முறையில் தொழில் பொருளாதார மேன்மைகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். பக்குவமாக செயலாற்றி காரிய வெற்றியை பெற இருக்கிறீர்கள். உங்களுடைய திட்டமிடுதல்கள் அனைத்தும் சரியான முறையில் இருக்கும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு மேம்பட்ட நிலையில் இருக்கும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவு அருந்துவது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்வது நல்லது. உங்களுடைய அனைத்து விதமான பணிகளிலும் ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் இருக்கும். வீண் விவகாரங்களில் அடுத்தவர்களுடைய நிகழ்வுகளில் தலையிட வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கிய நிலை மேம்படும். மனதில் மகிழ்ச்சி உருவாகும்படியான தன்மைகள் இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற அன்பர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே பிரியம், நெருக்கம் அதிகரிக்கும். சகோதரர் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்ததான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு நினைத்த எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் நடக்கின்ற நாளாக புகழும் மேன்மையும் நிறைந்த தினமாக துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான தன்மைகளை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ராசியை ராசிநாதன் தொடர்பு கொள்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். வழக்கத்தை விட கூடுதல் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். அதிர்ஷ்ட பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. பாக்கியஸ்தானம் கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. முழுமை பெற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பதும், கூடுதலாக வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது சிறப்பு. குடும்ப உறவுகளோடு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நலம் பயக்கும். சிந்தனை செயல்திறன் மேம்படும். சிக்கலான சூழல்களையும் சமாளித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் யதார்த்தமான செயல்பாடுகளின் மூலமாக அனைத்து விதமான அனுகூலங்களையும் பெற இருக்கிறீர்கள். எதிலும் லாப நோக்கம் மேம்படும். கடன்கள் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லவிதமாக நடந்து முடியும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். தலை நிமிர்ந்து செயலாற்றுவீர்கள். குறிப்பாக கேதுவின் சஞ்சாரம் மேன்மையை கொடுக்கும். ஒரு சில அன்பர்களுக்கு வித்தியாசமான அணுகுமுறைகளும் அதனால் சில சிக்கல்களும் ஏற்படலாம். உஷாராக இருங்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான சூழல் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்கிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே யதார்த்தமான சூழல் நிலவும். தொழில் பங்குதாரர் நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். மனோ வலிமை அதிகரிக்கும். உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடுதலாக இருக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் நன்மை தீமைகளை உணர்வதற்கான வாய்ப்புகள் அமையும். கலைத்துறை என்பர்களுக்கு சிறப்பான சூழலாக இன்றைய தினம் இருக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளின் சந்திப்பும் அவர்களது ஆசீர்வாதமும் உண்டு. அரசியல்வாதிகள் மாற்றங்களை விரும்பப் போகிறீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், அனுச நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தின கிரக செயல்பாடு எப்படி இருக்கும்? எல்லா விதமான சிக்கலையும் எளிதாக சமாளித்து முறையாக வெற்றி காணுகிற நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. அடுத்தவர்களுடைய சிரமங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயலாற்றி அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற இருக்கிறீர்கள். கூடுதலாக தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். இன்றைய நாளில் கிரக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. செவ்வாய் பயிற்சி அடைந்திருக்கிறார். குறிப்பாக 6ஆம் இடத்திற்கு தனித்த செவ்வாய் இருந்து சனி தொடர்பு கொள்ளுகிற சூழல்ல கடன் நோய் தொந்தரவுகள் எதிர்ப்பு தன்மைகள் சற்று தூக்கலாக இருக்கும். கவனமாக இருங்கள். குறிப்பாக ஒத்துவராத நபர்களோடு ஒதுங்கி விலகி இருப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் மாறுபட்ட தீர்ப்புகள் ஏற்படலாம். எதிலும் சிந்தித்து உஷாராக செயலாற்றுவதன் மூலமாக சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். புதுவிதமான யோசனைகள் தோன்றும். புகழ் பெறுவதற்கான தன்மைகள் உருவாகும். புத்திசாதுரியம் அறிவுத்திறன் மேம்படும். எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் உருவாகலாம். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுல கூட சில தாமதங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலமாக தொழிலில் லாபத்தன்மைகள் மேம்படும். தொழில் போட்டிகளை தவிர்ப்பது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு நடப்பது சாதகமான சூழலை கொடுக்கும். நிதானமாக யோசித்து செய்கிற செயல்பாடுகள் அனைத்தும் நிம்மதியான சூழலை கொடுக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக அமையலாம். கவனமாக இருங்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கூடுதலாக ஆர்வம் செலுத்துவீர்கள். உறவுகள் மத்தியில் மதிப்பு மேம்படும். குறிப்பாக பெண்மணிகளுக்கு எதை செய்தாலும் சாதகமான தன்மைகள் உருவாகும். கலைத்துறை என்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான சூழல்கள் உருவாகும். ஏற்றம் மிகுந்த சூழலோடு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற தினமாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? எல்லா விதமான உத்வேகங்களும் உற்சாகங்களும் மாறுபட்ட அமைப்பினை கொடுக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு.
கிரக சஞ்சாரம் எப்படி இருக்குது மகரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 5ல் செவ்வாய் 6ல் புதன் இப்படி மாறி இருக்கிற கிரகம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரியனும் கூட 6ஆம் இடத்திற்கு போய்விட்டார் என்ற நிலைமையில் அட்டமாதிபதி 6ல் இருப்பது 6க்குடையவனோடு இணைந்திருப்பது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடன், நோய் தொந்தரவுகள், ஆரோக்கியம் சார்ந்த புதிய பிரச்சனைகளை கொடுக்கும். கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் மன சங்கடங்கள் ஏற்படலாம். குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில சங்கடமான அனுபவங்கள் இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். குலதெய்வ வழிபாட்டினை சரியாக மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக இந்த 6ஆம் பாவக 8ஆம் பாவக தொடர்புகள், வாகன விபத்து, எதிர்பாராத சங்கடங்கள், கோர்ட்டு கேஸு, கடன்காரர்களால் நிம்மதியில்லாத சூழல் போன்ற வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கும். உஷாராக இருங்கள். எதை செய்கிறீர்கள், எதை தவிர்க்கிறீர்கள் என்பதை யோசித்து பண்ணுங்க. குறிப்பாக இன்றைய நாளை நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதிலும் தடைகள் இருக்கிறது. எந்த வாக்குறுதி கொடுக்கும் முன்பாக 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களின் செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்னேற்றமான சூழலை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது சிறப்பினை தரும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது மாற்றங்களை கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது சாதகமான சூழலை கொடுக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மன வருத்தங்கள் நீங்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். கோபத்தை குறைப்பது மேன்மையை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை அளவாக வைத்துக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக மாணவர்களுக்கு இன்றைய நாள் புதுமையை தருகிற நாளாக, புகழ் பெறுகிற தன்மைகள் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான நாளாக இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் உற்சாகமும் உயர்வுகளும் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதன் உச்சகுருவினுடைய தொடர்பு, உச்ச குருவினுடைய வீட்டிலேயே இருப்பது சிறப்பு. 3 குடைய செவ்வாய் 4ல் பயிற்சியாகி 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இது போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு சாதகமான சூழல் ஏற்படும். யூனிஃபார்ம், காவல், சர்வீஸ் போன்ற துறை அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு. குறிப்பாக காப்பீடு, இன்சூரன்ஸ் மாதிரியான துறை அமைப்பில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கும் வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படும். எதையும் சமாளிக்கும் மனோதைரியம் உருவாகும். சிக்கலான சூழலையும் எளிதாக சமாளிப்பீர்கள். நண்பர்கள், உறவுகளால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். சில நேரங்களில் வீண் மனஸ்தாபங்கள் கூட உருவாகலாம். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய சில பொருட்கள் வாங்குவதில் தடைகள் ஏற்படும். எதை செய்தாலும் அதில் அவசரம் காட்டுவதை அறவே தவிர்ப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பாக நீண்ட நெடு நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் வெற்றிகரமான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் நிறைவாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேம்படும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் உருவாகும். குழந்தைகளுக்காக கூடுதலான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குறிப்பாக எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். வாகனங்களை இயக்கும் பொழுதும் உஷாராக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு மன சங்கடங்கள் ஏற்படும். எதிலும் நிதானம் தேவை. கலைத்துறை என்பர்கள் அனுகூலமாக உணர இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை மாணவர்கள், இளைஞர்களுக்கு விரும்பியதும் எதிர்பார்த்ததும் தடையின்றி கிடைக்கின்ற நாளாக, கும்பத்திற்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு பாராட்டு கிடைக்கிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்கிருக்கிறது அப்படின்னு பார்க்கிருக்கின்றோம். குறிப்பாக மீனத்திற்கு மேன்மைகள் பொருந்திய தினமாக இன்றைய தினம் இருக்கும். எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் யதார்த்தமாக நடக்கக்கூடிய தினமாக மீன ராசிக்காரர்கள் தோல்வியை கண்டு ஒரு துளி கூட துவளாமல்
மிக தெளிவாக உற்சாகமாக செயலாற்றி நிறைவான வெற்றிதனை முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்புகளோடு இன்றைய தினம் இருக்கும். மனக்கவலைகள் நீங்கும், கனவு தொல்லைகள் விலகும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். வியாபார செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் களைப்பும் உடல் சோர்வும் உருவாகலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி பொருளாதார நலன் மேம்படும். தன பாக்கியாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல பயிற்சியாகி இருப்பது ஒரு வகையில் அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும். குழந்தைகள் மூலம் மனமகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைவான தன்மைகளும் நிறையவே இருக்கிறது. பெண்மணிகளுக்கு சங்கடமான சூழல்கள் விலகும். எதிர்பார்த்த உதவியுண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு மனதளவில் துணிச்சலும் உற்சாகமான ஒரு சூழலும் ஏற்படும். கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகளில் தடை தாமதங்கள் உருவாகும். வீண் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி விடுவது சிறப்பான தன்மையாக இருக்கும். எதிர்பார்த்த உதவி யதார்த்தமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடன் இருப்பவர்களிடம் கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. அவசர முடிவெடுக்க வேண்டாம். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் கவனம் தேவை. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவாக பூர்த்தியாகிற நாளாக மீனத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற தினமாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.